புகையிலை கடத்திய காரை விரட்டி பிடித்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து சேலம் வழியாக திருச்சிக்கு புகையிலை பொருட்கள் காரில் கடத்துவதாக சேலம் மாவட்டம் போலீஸ் எஸ்பி கௌதம் கோயிலுக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை அமைத்து கண்காணிப்பில் ஈடுபட்ட போது தேசிய நெடுஞ்சாலையில் வந்த காரை போலீசார் நிறுத்தியும் நிற்காமல் சென்றது. இதனையடுத்து சுதாரித்த போலீசார் புளியம்பட்டியில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி காரை சுற்றி வளைத்தனர். அப்போது காரில் வந்த 2 பேர் தப்பி ஓடும் போது ஓட்டுநரை விரட்டி பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையம் சுரேஷ் என்பதும் 5 லட்சம் மதிப்பு குட்காவை காரில் கடத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஓமலூர் போலீசில் ஒப்படைக்கப்பட்ட சுரேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொடைக்கானல் அருகே 150 அடி பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்து பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சாமக்காட்டு பள்ளம் காலனியை சேர்ந்தவர் செல்லத்துறை. இவரது மகளின் திருமணத்திற்கு மணமகனின் சகோதரர் ராஜசேகரின் தோழியான கோவையை சேர்ந்த தீபிகா திருமணத்திற்கு வருகை புரிந்துள்ளார். இந்த நிலையில் இருவரும் தோட்டத்தை பார்க்க ஜீப்பில் சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மலை உச்சிக்கு ஏற்றமான சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனம் பின்னோக்கி வந்து சாலையில் இருந்து விலகி சுமார் 150 அடி பள்ளத்தில் சென்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி மரத்தின் மீது மோதி நின்றது. இதனையடுத்து உறவினர்கள் இப்பகுதிக்கு வருகை புரிந்த போது வாகன விபத்து நடைபெற்றது தெரியவந்துள்ளது. மேலும் உயிருக்கு போராடிய ராஜசேகரை மீட்டு உறவினர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளம்பெண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர் என தப்பட்டம் அடித்து ஆட்சிக்கு வந்த திமுகவினர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு தமிழருக்கு எதிராக செயல்படுவது ஏன் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேள்வி எழுப்பினார். தென்காசி மாவட்டம் காசிதர்மம் பகுதிக்கு வருகை தந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், உலக புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமான குற்றாலத்தை மேலும் மேம்படுத்துவதன் மூலம் தமிழகத்தின் பொருளாதாரம் மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்தின் பொருளாதாரம் மேம்படும் எனவும், தென்காசி மாவட்ட மக்களின் நீண்டகால நெடும் பிரச்சனையாக வனவிலங்குகள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ் என கூறிக்கொண்டு தப்பட்டம் அடிக்கும் திமுக அரசு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு தமிழருக்கு எதிராக செயல்படுவது ஏன் எனவும், இதுபோன்ற வரலாற்று பிழையை செய்யும் திமுகவினரை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். தமிழ் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதற்கு தடையாக இருக்கின்றார்கள் என்றால் தமிழுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை என்ன? காட்பாடி அடுத்த விருதம்பட்டு பகுதியில் பெண்ணை கத்தியால் குத்திய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விருதம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்து கணவரை பிரிந்து வாழும் 33 வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் பல ஆண்டுகளாக நெருக்கமாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜெயபிரகாஷுடன் பழகுவதை அந்த பெண் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெயபிரகாஷ் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து ஆத்திரத்தில் அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பெண்ணை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். மேலும் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பெண்ணை உடனடியாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து விருகம்பட்டு காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயபிரகாஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.